குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜனவரி மாதம் துளாராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த துளாராசிக்கான பலன் அப்படிங்கிறது, இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் துளாராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் துளாராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் அமர்ந்திருக்கிறாங்க மாத துவக்கத்தில். சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய். இந்த சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் அப்படிங்கிறது 4 கிரக சேர்க்கை 3ஆம் இடத்துல இருந்தாலுமே இந்த மாதம் அந்த 4 கிரகங்களுமே பயிற்சி ஆகுது. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம். ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்காரு. புத்திர பேர் தரக்கூடிய ராகு 5ஆம் இடத்துல அமர்ந்திருந்தாலே, ராகு 5ல் இருந்தாலே மருத்துவத்தின் மூலமாக குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது. துளாராசி அதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போது ட்ரை பண்ணலாம். ஏன்னா சூரியனுடைய நகர்வு ராகுவை நோக்கி இருக்கிறதுனால அது பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே போல் ராசிக்கு 6ஆம் இடத்துல ரொன்னர் ரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ராசிக்கு 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் குரு. இங்கே பாருங்கள், உங்களுடைய பாக்கியாதிபதியான புதன் பகவான் குருவினுடைய வீட்லேயும் குரு புதனோட வீட்லேயும் இருக்காங்க. அப்போ அந்த புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமும் 9ஆம் இடமும் பலமடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது புதன் குரு பரிவர்த்தனை யோகத்தினால். அந்த மாத துவக்கத்தில் அந்த அமைப்பு இருக்குது. ராசிக்கு 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் கேது இருக்கிறார். எப்போ அந்த லாபத்துக்கு கேது வந்தாரோ மற்ற எல்லா காரியங்களும் நல்லாவே நடக்குது, ஆனால் அதற்கான ஒரு ஆதாயம் மட்டும் கிடைக்க மாட்டேது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலில் தான் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கலை, அந்த அளவுக்கு ஆதாயம் கிடைக்கல, ஆனால் நடக்காமையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கிராஜுவலாக தான் போயிட்டுருக்கு. சரி ஏதோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான், திருப்தியாக இல்லை அப்படிங்கிறத சொல்லுது. மன திருப்தி கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி காட்டுது நடக்கக்கூடிய எல்லா செயல்களிலையுமே. துளாராசிக்கு இந்த 11ஆம் இடத்துக்கு ஏதோ அந்த வேலையை செய்துட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஆனால் இந்த மாதத்தில் ஒரு 4 கிரகங்களுடைய பெயர்ச்சி இருக்குது. அந்த பெயர்ச்சியை மையப்படுத்தி தான் இந்த மாத பலனானது சொல்லப்படுதுன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஃபஸ்ட்டு பெயர்ச்சி சுக்கிரன், உங்களுடைய ராசிநாதனுங்க. அவர் ராசிநாதன் சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கார். அவரே 8 அப்படின்னு சொல்லிடலாம். 8ஆம் அதிபதி 3ல். எங்கெல்லாம் 3-8 தொடர்பு வருதோ அங்கெல்லாம் வந்து பிரச்சனைகளினுடைய அளவு அதிகமாக தான் இருக்குமே தவிர குறையாது. 8ஆம் இடத்துக்கு கூட 3ஆம் இடம் சம்மந்தப்படும் போது கண்டிப்பாக பிரச்சனைகள் தான். இங்கே புதனோட குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதுனால கூடுதல் பலம் அந்த பிரச்சனைக்கு வந்துடுது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருந்தாலுமே முதல் 12 நாட்களுக்கு மட்டும்தான் அந்த சூழல் இருக்குது. ஏன்னா ஜனவரி மாதம் 12ஆம் தேதி சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் அடையுதுங்க. திக்பலம் முழுக்க பலம் அடைகிறாரு. அதாவது ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணத்தை தாண்டி திக்பலம் அப்படிங்கிறது அதிகப்படியான பலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஸோ அந்த அமைப்புகளில் பார்க்கும்போது சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல இருந்து இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத சுகங்களை அள்ளித்தர காத்திருக்கிறார். 2வதா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில விஷயங்களுக்கு வருத்தப்பட்டுட்டே இருந்திருப்பேன். 8 ஒரு நாள் இல்லையா, அப்போது அந்த வருத்தம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். அந்த வருத்தத்துக்கு உண்டான நிவர்த்தி தீர்வு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும் போது ஜனவரி மாதத்திற்கு பின்பு அதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. 3வதா வண்டி வாகனம் வீடு சொத்து சுகம் சம்பந்தமான விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடி செல்லும்போது ஜனவரி மாதம் 12ஆம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல தேர்ந்த அனுபவம் உள்ள ஒரு நபர் மூலமாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகுது. அது எப்படின்னா அவங்களே இருந்து எல்லா காரியத்தையும் செய்து வைக்க மாட்டாங்க, ஆனால் ஒரு அட்வைஸ், இது இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணால் இது சக்ஸஸ் ஆகும், இது இப்படி பண்ணால் இப்படி போயிடும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை
தேடி சென்றால் கண்டிப்பாக அதுக்குள்ள வழிகாட்டுதல் கிடைக்கும், சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம். நிறைய நண்பர்களுக்கு வந்து காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்திருக்கும். கடந்த காலகட்டங்களில் சளி பிடிச்சிட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கோம். ப்ரீத்திங்கே ப்ராப்ளம் ஆகிருக்கும். நம்ம அந்த ஆக்சிஜனெல்லாம் வைக்கிற மாதிரியோ இல்லை அந்த சஃபிகேஷன் ரொம்ப அதிகமான மாதிரியான ஒரு சூழல்கள்லாம் இருந்திருக்கும். ஸோ அதையெல்லாம் கடந்து வர போகிறீங்க இந்த மாதம். என்னதான் பனி பெஞ்சாலும் என்னதான் குளிர் அடித்தாலும் உங்களுக்கு பெருசாக பாதிப்புகளெல்லாம் இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான சூழல்கள் நம்மளுக்கு வந்துடும். கூடவே 4ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனி 6ஆம் இடத்துலையும் 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்துலையும் பலம் பெற்றிருக்கிறாங்க. படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், சரிங்களா? ரொம்ப லெதாஜிக்காக இருந்துகிட்ருக்கோம், அது ஆகாது. படிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றது, ட்ரிங்க்ஸ், ஸ்மோக், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதில் வந்து கண்டினியூவாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் தொந்தரவுகளை கொஞ்சம் காட்டுது. டைஜஷன் ப்ராப்ளமோ இல்லை வந்து லிவர் கம்ப்ளைண்ட்டோ இல்லை கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதோ இல்லை கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகளோ இந்த மாதம் காட்டுது. அப்போது ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றதாகட்டும், ட்ரிங்க்ஸ், ஸ்மோக், இந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும் துளாராசியாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவேராக இருந்துக்கோங்க. ஏன்னா சில நேரங்களில் உண்ணக்கூடிய உணவுகளை ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ அதே போல் வந்து வண்டி வாகனத்தில் தனித்து வேகமாக வண்டி வாகனங்களை இயக்க வேண்டாம். தனித்து வெகு தூரம், லாங் ட்ராவல்னு சொல்கிறோம் இல்லையா, தனித்து ரொம்ப தூரம் வெளியில் போயிட்டு வர வேண்டாம். கூட ஒருத்தர் 2 பேரும் இருக்க பார்த்துக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்லுது. ஏன்னா தனித்து செல்லும்போது சில நேரங்களில் விபத்துக்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட வரலாம். ஸோ அதனால் அந்த வார்த்தைகளை சொல்லுது. அதே போல் தாயாரனுடைய உடல்நிலை சற்று முன்பின்னாக தான் இருக்கும். ஆல்ரெடி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் தொந்தரவுகளை காட்டுறக்கோ இல்லை மருத்துவ செலவுகள் தயாரிக்க பண்ணுறக்கோ ஒரு வாய்ப்பு உண்டு. இல்லை நல்லா தான் இருக்காங்கன்னா சிம்பிளாக காய்ச்சல், தலைவலி, இந்த மாதிரி ஏதாவது விஷயங்களோ, கைகால் மூட்டு வலிகளோ வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ அதுதான் அந்த சுக்கிரன் நம்மளுக்கு தரக்கூடிய விஷயம். ஆனால் சுக்கிரன் 4ஆம் இடத்துக்கு போயிட்டு அந்த திக்பலம், அப்போ ராசிநாதன் திக்பலம் அடைகிறாரு. என்ன நெகட்டிவ் இருந்தாலும் என்ன பாசிட்டிவ் இருந்தாலும் நியூட்ரலாக உன்னால் மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியும். கண்டிப்பாக சக்ஸஸை நோக்கி இந்த மாதம் இருக்கும். ஜனவரி 12க்கு மேலே ரொம்ப தெளிவாகிடுவீங்க. மனதளவில் தெளிவாகக்கூடிய ராசிகளில் ரிஷபம், துலாம் 1. அடுத்ததான் சூரியன் 11ஆம் அதிபதி, பாதகாதிபதி. ஆனால் 3ல் இருந்து அடுத்து காமத்திரிகோணத்தை ஆக்டிவேட் பண்ணிச்சு இந்த சூரியனுடைய நகர்வு. அப்போ அந்த ஆப்போசிட் ஜெண்டர்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிற விஷயங்களை போன மாதமெல்லாம் பார்த்துருந்துருப்போம். 14/1/2026 அன்னைக்கு அந்த சூரிய பகவான் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறானா. 11ஆம் அதிபதி 4ல் இருப்பது ரொம்ப நல்லது. உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். இழந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் சொல்கிறது. அதே போல் ஊர் பொது தலைவர்களால் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்கிட்ட நட்பு உருவாடுகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்கிறது. மேலதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகளாக யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது. அத்தனைக்கும் உங்களுடைய திறமையினுடைய விகிதாச்சாரம் தான் காரணம். முன்னாடியெல்லாம் நம்மளுடைய திறமை எவ்வளோ இருக்குது, என்ன ஏதுங்கிறத மற்றவங்க தெரியாமல் இருந்திருக்கோம். இப்போ நம்ம எவ்வளோ திறமைசாலிகள், நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, நம்மளோட பொட்டன்சி எவ்வளோ, நம்மளால் என்னென்ன காரியங்களை நம்மளால் செய்ய முடியும் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுறதுக்குண்டான, ப்ரூஃப் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கிது. ப்ரூஃப் பண்ணுறோம். அதனால் மேலே இருக்கிறவங்களாம் ஈஸியாக நம்மக்கிட்ட அட்டாச்டு ஆகிக்கிறாங்க, நம்ம கூட ஈஸியாக பழகிறாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை சொல்லுது. தாய்க்கும் தந்தைக்கும் இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறைவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. அவங்களுக்குள்ள கொஞ்சம் அந்யோன்யம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லிடலாம். 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது வீடு, சொத்து பத்து, வண்டி, வாகனம், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க, எவ்வளோ சுகமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயங்களை வெளியில் யாருக்கிட்டே பகிர்ந்துக்காமல் இருங்க. என் வண்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, 55 மைலேஜ் கிடைக்குது, 60 மைலேஜ் கிடைக்குது, என் காரு 20 மைலேஜ் கிடைக்குது, நல்லா இருக்குது, கணவன் மனைவியும் நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம், நான் அனுபவிக்காத சுகமே கிடையாது, என் வீடு இப்படி இருக்குது, உடல் ஆரோக்கியம் இவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்கேன், இத்தனை பனி பெஞ்சு கூட எனக்கு காய்ச்சல் வரல, தலைவலி வரல, ஒரு சளி பிடிக்கலை, அந்தளவுக்கு ஹெல்த்தியாக உடம்பை வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் வெளிப்படையாக நம்ம எல்லாத்துக்கிட்டையும் பேசும்போது அதன் மூலமாக பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு. வெளியில் சொல்லிட்டிங்கன்னா போச்சு, எதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களோ எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சு போயிடும். ஏன்னா அந்த மாதிரி 4ஆம் இடத்து சூரியன், ஏன்னா அவர் 6க்கு 11 கூடியவர், 4ஆம் பாவத்துக்கு அவர் 8ஆம் அதிபதி.
ஸோ அதை நம்ம பேசும்போது கண்டிப்பாக அந்த திருஷ்டி அப்படிங்கிற விஷயம் நம்மளை இயங்க விடாமல் பண்ணி இதெல்லாம் நம்ம நல்லா இருக்குன்னு சொன்னோமோ அதெல்லாம் நம்மளுக்கு நல்லா இல்லாத மாதிரி மாற்றி விட்றோம். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ரொம்ப முக்கியமான கிரகம் செவ்வாய். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய் 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 4ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம், 2ஆம் அதிபதி நாளில் உச்சம், 7ஆம் அதிபதி நாளில் உச்சம். உச்சம் பெற்ற செவ்வாய் 7ஆம் இடத்தையும் 10, 11 பாவங்களையும் பார்க்குறார். இப்போ பார்ட்னர்ஷிப்பில் தொழில் செய்திருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு சூழல் சொல்லணும். பார்ட்னர்ஷிப் பிரிஞ்சிருந்தாலும் சரி ஒன்று சேர்ந்துடும். இந்த காலகட்டம் 2 பேரும் ஒன்று சேர்ந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்துது. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் சேருவாங்க. அவங்க எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க. உங்களுடைய மூளையை மட்டும் கொடுத்தா போதும், எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒர்க்கிங் பார்ட்னராக கூட நம்மளை இணைச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒன்று சின்னதாக ஒரு வியாபாரம் பண்ணிடுவீங்க. அதே நேரத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது 7 இல்லையா, அவர் 4ஆம் இடத்துல உச்சம் அடைகிறார். அப்போது உங்களுடைய வாழ்க்கை துணையும் உங்களுடைய தாயாரும் நல்லபடியாக நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அவங்களுக்குள்ள. அதே போல் 7ஆம் இடத்துக்கு தான் செவ்வாய் பார்வை இருக்குது, ராசிக்கு இல்லை. அப்படிங்கும்போது உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்பவுமே ஷார்ப்பாக ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. அதே போல் கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்க. கொஞ்சம் கோபதாபங்களும் அதிகமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. அவங்க சொல்கிறத நம்ம கேட்டு நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டாகிறது. அப்போ வாழ்க்கை துணை சொன்னால் பரவாயில்லப்பா, அவங்க சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த கேட்டுட்டு உங்களுக்கு விருப்பம் என்னமோ அதை பண்ணிவிடுங்க, அவ்வளோதான், சிம்பிள். ஆனால் அவங்க சொல்கிறத கேட்குற மாதிரி இருக்கணும். அம்மா நீ சொல்கிறதான் கரெக்டு, சாமி நீ சொல்கிறதான் கரெக்டு, உன்னை போல் யார் மேலேயும் புகழ்ந்துடணும். புகழ்ச்சிக்கு மயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்தாச்சு. இப்போ புகழ்ந்துட்டிங்கன்னா போதும், இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். இதுக்கு முன்னாடி 7ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது சின்ன சின்னதாக மிஸ்கம்யூனிகேஷன்லாம் வந்திருக்கும். ஸோ அது புகழ்ச்சியை மையப்படுத்தி இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துக்குங்க ஈஸியாக. மேலும் மேலும் சொல்கிறத கேட்காம பேசி பிரச்சனைகளை வளர்த்திக்க வேண்டாம். ஏன்னா அவங்க ஸ்ட்ராங்காகிறாங்க. மாமியார் சப்போர்ட்டும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு கிடைக்குது, பார்த்துக்கிடுங்க. அதே போல் உங்களுடைய பேச்சு திறமை அப்படிங்கிறது எல்லா பக்கமும் வெளிப்படும். திறமையால் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது. அதே நேரத்தில் இந்த பேச்சை சம்மந்தமாக கொண்டு தொழில் செய்யக்கூடிய நபர்கள், ஒரு ஆஸ்ட்ராலஜராக இருக்கிறீங்க, ஒரு டீச்சராக இருக்கிறீங்க, ஒரு வக்கீலாக இருக்கீங்க, ஒரு மார்க்கெட்டிங் பீப்புளாக இருக்கீங்க, ஒரு பாடகராக இருக்கிறீங்க, அப்படின்னு அந்த வாயை பயன்படுத்தி வியாபாரம் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போது. உங்களுக்கு மேலே ஒரு ஸ்டெப் உயரத்துக்கு தான் போவீங்க. துலாம். அடுத்த கடைசியாக ஒரு கிரகம் புதன் உங்களுடைய ராசிக்கு 9-12க்கு அதிபதி. 17/1/2026 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிற 9ஆம் அதிபதி நாளில் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அமைப்பு. பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும், ஒரு காம்ப்ளிமெண்ட் எல்லாம் கிடைக்கும். அதே போல் ஒரு அடுத்த ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதோ, ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கிறதோ, வேலைக்காக வெளியூர் வெளிநாடு போயிட்டு வரக்குண்டான ஒரு வாய்ப்புகளை உருவாக்குறதோ, இல்லை படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் வெளியில் போகணும் வரணும் பிடிக்கணும்னு முயற்சி எடுத்துருக்கீங்க, அது கிடைக்கிறதுக்கோ அந்த மாதிரியான சூழல்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகுது, இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 12ஆம் அதிபதி இல்லையா, 12ஆம் அதிபதி நாளில் இருக்கும்போது தொலைதூர பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது அப்படிங்கிறத சொல்லுது. ஏன்னா முதல்ல சுக்கிரன் இருக்கும்போது தனியாக போக வேணான்னு சொன்னேன். புதனும் சேர்ந்து இருக்கும்போது குறைத்துக் கொள்வதே நல்லது அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறேன். கவனமாக இருங்க, உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் வேணும். ஸோ நிறைய ப்ளஸ் இருக்குது, சின்ன சின்ன மைனஸ் இருக்குது இல்லையா. அந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? சிம்பிளாக அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று காமாட்சி அம்மன் வழிபாடு செய்துட்டு வாங்க. நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க. பிறந்த கிழமை எனக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் அந்த வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக மாறும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை நானும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.